எப்படியாவது வந்து நாங்கள் வந்து ஜெயிலர் வந்து ஃபெயிலியர் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லி இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸு இந்த ரூட் மாஃபியா இவங்கெல்லாம் வந்து களத்தில் இறங்கி பீஸ்ட் படத்தில் வந்து அவருக்கு ஒரு சரிவு கிடச்சது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனாலேயே வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சி வந்து அவரை வரவேற்பு கொடுக்குற விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் வந்து அலட்சியமாக நடந்துக்கிட்டாங்க. இப்போ அதே வெற்றி வந்து ஜெயிலர் 2 வந்து கிடைக்கூடாதுன்னு ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டானுங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு டீசர் காட்சி வெளியிட்டிருந்தாங்க. கிளிம்ஸ் தான் அது இத்தனைக்கும். அதையே வந்து சொல்லிட்டாங்க ஃபேக்குன்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஷோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து படம் பார்த்துட்டு வந்து உடனே ஒரு டீம் வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா படம் ஒன்றுமே இல்லைங்க, வேஸ்ட்டுங்க, அதுங்க இதுங்கன்னு. அதை நீங்கள் நம்பாதீங்க. படத்தை வந்து நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து முடிவு பண்ணுங்கள். ஏன்னா சில கும்பல் இறங்கியிருக்கு, இந்த படத்தை வந்து நான் ஃபெயிலியர் பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன், குஜிலி மிஸ் பண்ணுறேன், அதை பண்ணுறேன்ட்டு. ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்றைக்கி ஜெயிலர் 2 அதை பற்றி தான் பேச போகிறோம். ஜெயிலர் 2 பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஜெயிலர் 1 பேசுவோம். ஜெயிலர் 1 வந்து எப்படியாவது வந்து நாங்கள் வந்து ஜெயிலர் வந்து ஃபெயிலியர் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லி இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸு இந்த ரூட் மாஃபியா இவங்கெல்லாம் வந்து களத்தில் இறங்கி எவ்வளோ கஷ்டப்பட்டால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக வந்து செயற்கைத்தனமாக வந்து பைட் எடுக்கிறது, ரசிகர்கள் என்ற போர்வையில் சினிமாவை பார்க்க வந்த சாதாரண மக்கள் என்ற போர்வையில் பல பேரை பேச வச்சு இந்த ரூட் மாஃபியா கடந்த காலத்தில் வந்து இந்த ஜெயிலர் படத்தை ஃபெயிலியர் ஆக்கிறதுக்காக பண்ணக்கூடிய பல விஷயங்கள் நமக்கு வந்து தெரியும். ஆனாலும் அந்த ஜெயிலர் 1 வந்து பெரிய மாபெரும் வெற்றி அடைஞ்சது. தலைவர் வந்து வேற லெவலில் ஒரு மாஸ் காட்டியிருந்தார் அந்த படத்தில். இப்போது அதே கும்பல் வந்து ஜெயிலர் 2 வந்து ஃபெயிலியர் ஆக்கும்னு சொல்கிறாங்க. அடிப்படையில் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸு இந்த ரூட் மாஃபியாக்கள் வந்து ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நெல்சன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் வந்து கோலமாவு கோக்கிலா, அதுக்கப்புறம் டாக்டர் போன்ற படங்களை அவர் கொடுத்துருந்தாலும், வெற்றி படமாக கொடுத்துருந்தாலும், பீஸ்ட் படத்தில் வந்து அவருக்கு ஒரு சரிவு கிடச்சது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனாலேயே வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சி வந்து அவரை வரவேற்பு கொடுக்குற விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் வந்து அலட்சியமாக நடந்துக்கிட்டாங்க. அது அந்த காட்சி கூட உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவர் தனியாக நடந்து வருவார் நெல்சனு. அதுக்கு பிறகு ஏன்னா அவர் வந்து பீஸ்ட் என்ற ஒரு தோல்வி படத்தை கொடுத்தாருன்றதுனால அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அலட்சியமாக விட்டாங்க ஒரு தனியார் தொலைக்காட்சி. அவர் பின்னாடியே வந்து அவர் காமெடி நடிகர் கிங்ஸ்லி கூட வந்து பார்த்தீங்கன்னா சார் நான் உங்கள் கூட வரேன் சார் சொல்லிட்டு ஓடி வர்ற காட்சி கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி தனியாக நடந்து வருவார் நெல்சன். அப்படியான வந்து கிட்டத்தட்ட ஒரு அலட்சியமாக ஒரு வகையான அவமரியாதைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இவர் வந்து என்னதான் வந்து கோலமாவு கோக்கிலா வந்து டாக்டர் படம் வெற்றி படம் கொடுத்தாலும் பீஸ்ட்ன்ற ஒரு தோல்வி படம் கொடுத்தாரு. அந்த டைமில் வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து உங்களுக்கு தெரியும் மாஸ்டர் வந்து கைதி போன்ற படங்கள்லாம் வந்து கொடுத்து ஒரு பெரிய அளவில் அவர் பேசப்படுறாரு. அப்போ நெல்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு இறங்க முக முறை ஆயிடுச்சு. ஆனால் அந்த நெல்சன் அதுக்கு பிறகு ஜெயிலர்ன்ற வெற்றி படத்தை கொடுத்தாரு. யார் என்ன ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணாலும் கூட பார்த்திங்கன்னா அது மக்கள் மத்தியில் வந்து ஜெயிலர் படம் வந்து கொண்டாடப்பட்டது. அதுக்கு முக்கிய காரணமே வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தை தலைவர் வந்து காட்டின அந்த மாசு, அடுத்தடுத்த டோலிவுட்டு, சாண்டல்வுட்டு, மல்லுவுட்டு இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்த அந்த சூப்பர் ஸ்டார்களெல்லாம் இணைஞ்சு கடைசியாக கிளைமேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாரையுமே வந்து உருக வச்சுருவார் தலைவருடைய நடிப்பு, மகனை வந்து கொல்லக்கூடிய அந்த காட்சி. ஸோ அதனால் இந்த ஜெயிலர் 1 வந்து மிகப்பெரிய வெற்றி. இப்போ அதே வெற்றி வந்து ஜெயிலர் 2 வந்து கிடைக்கூடாதுன்னு ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டானுங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு டீசர் காட்சி வெளியிட்டிருந்தாங்க. கிளிம்ஸ் தான் அது இத்தனைக்கும். அதையே வந்து சொல்லிட்டாங்க ஃபேக்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் கிடையாது. அதாவது ஃபேக்குன்றது தான் இவர் தலைவர் வந்து டூப் போட்டு நடித்தார் ரஜினிகாந்த், அது இல்லைன்னு சொல்லி ஒரு பொய் பிரச்சாரத்தை கிளப்பிட்டானுங்க. இந்த விர்ச்சுவல் வாரிசு இந்த ரூட் மாஃபியாக்கள் சேர்ந்த அந்த டோட்டலாக தான் இந்த குஜிலி மஸ்து கும்பல் மேக்கிங் வீடியோஸ் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதாவது இந்த டீசர் காட்சியை வந்து வெளியிட்டிருந்தாங்க இல்லையா ஜெயிலர் 2. அதை வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மறந்துருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். உடனே அதை வந்து மேக்கிங் வீடியோ வெளியிட்டாங்க. அப்புறம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வாயடிச்சு போயிட்டாங்க. வந்து அதில் தலைவர் வந்து ஒரிஜினலாக மாஸ் பண்ணியிருக்கிற அந்த காட்சியை வந்து அதில் இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரியான அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கும்போது இப்போ வந்து எல்லோரும் வந்து பேசுகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ஜெயிலர் 2 வந்து நாங்கள் வந்து ஃபெயிலியர் ஆக்குவோம், குஜிலி மஸ்து பண்ணுவோம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம்னு சொல்லிட்டு இறங்கியிருக்கிறாங்க. இப்போ என்னென்னா
இப்போவே இவங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே ஜெயிலர் வந்து 1 வந்து ஃபெயிலியர் ஆக்கணும்னு சொன்னவனுங்க, இப்போ ஜெயிலர் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ஆரம்பிச்சதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு பன்னாடை கூட வந்து பேசி அதை வந்து நாயடி பேயடி அடித்தானுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படி பேசுகிறேன் இப்படி பேசலன்னு சொல்லிட்டு விட்ரா பண்ணதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து என்னென்னா, இந்த நெல்சன் என்ற இயக்குனருக்கு வந்து அடுத்த ஒரு பெரிய வாய்ப்பு என்னென்னு கிடச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே ஒரு கனவு என்னென்னா வந்து ரஜினி கமல் இருவரையும் வச்சு படம் எடுக்கணுன்றது மிகப்பெரிய இயக்குனர்கள் அத்தனை பேருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா நெல்சனுக்கு கிடச்சிருக்குன்னா, அப்போ நெல்சனுடைய படைப்பு எப்படி இருக்குன்றதை நம்மளை புரிஞ்சிக்க முடியும். இப்போ இந்த ஜெயிலர் 2 இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஆனால் ஜெயிலர் 2 ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த படத்தையும் வந்து நெல்சனுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா, அப்போ ஒரு கான்ஃபிடென்ட் நம்பிக்கை அதுக்கு தலைவர் அவர்களுக்கும் சொல்கிறேன். அந்த படத்தை இப்போ வந்து எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் யூனிட்டாக இருக்கட்டும், அல்லது கமலஹாசன் கூட வந்து படத்தை பார்த்துருக்கலாம், சில காட்சிகள் பார்த்துருக்கலாம், இல்லை நெல்சனுடைய வந்து கடந்த படங்களையும் வந்து பார்த்துருக்கலாம், ஜெயிலர் 1 பார்த்துருக்கலாம். இப்படி ஒரு நம்பிக்கை வந்து இவங்க என்ன தான் குஜிலி மஸ்து பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து படம் வெற்றியை வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவனை கூட தடுக்கவே முடியாது. ஒரு சக்ஸஸை வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரியான பொய் பிரச்சாரங்கள், இந்த ரோட் மாஃபியாக்கள், இந்த விர்ச்சுவல் வாரிஸ்லாம் வச்சு இந்த குஜிலி மஸ்து கும்பல் இதெல்லாம் வச்சு வந்து என்ன தான் பண்ணாலும் ஜெயிலர் 2 மிகப்பெரிய எதிர்பார்ப்பை நோக்கி படம் வந்து நமக்கு வந்து ஒரு அத்தனை பேருடைய கவனத்தையும் இருக்கிற மாதிரி தான் அந்த படம் வந்து இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் அந்த 40 ஆண்டு கால சினிமா வாழ்க்கை, நான் அதுக்கு மேலேயே கூட இருக்கலாம் ரஜினி அவர்களுக்கு, நான் உத்தேசமாக தான் நான் சொல்கிறேன், 40 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். ஆனால் அவருடைய வந்து பார்த்திங்கன்னா கமலும் ரஜினியும் சேர்ந்து நடிக்கக்கூடிய ஒரு படத்தை வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துக்கு பிறகு அந்த நினைத்தலை இனிக்கும் போன்ற ஈஸ்ட்மன் கலர் காலத்தில் தாண்டி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு டிஜிட்டல் சினிமாவாக மாறி இருக்க போது இந்த இடத்துல வந்து மீண்டும் வந்து கமல் ரஜினி இணைந்து நடிக்கக்கூடிய ஒரு படத்தை வந்து அதை இயக்கத்துக்கு பல பேர் வந்து போட்டி போடும்போது, ஏன் அந்த ஏக்கம் அந்த கேட்டினா ஆசை அதெல்லாம் இருக்கும்போது அந்த வாய்ப்பு வந்து நெல்சன் அவருக்கு கிடச்சிருக்கு சொன்னால் அது நெல்சனுக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம். அது ஜெயிலர் வந்து வெற்றியின் மூலமாக தான் அது கிடச்சிருக்கு. நீங்கள் கடந்த காலத்தில் நான் வந்து மீண்டும் நான் சொல்கிறேன், நெல்சனுடைய படங்கள் நீங்கள் பார்க்கும்போது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய படம் வந்து கோலமா கோகிலா, டாக்டர். அதுக்கு பிறகு அவர் பீஸ்ட்டில் வந்து இப்போ இயக்கினா கூட பார்த்தா பீஸ்ட் படம் போகலை, அதனால் அவருக்கு அங்கீகாரம் வந்து வழங்கப்படல. ஆனால் அதே ஜெயிலர் 1 வந்து வெற்றி அடைஞ்ச பிறகு அதே தனியார் தொலைக்காட்சி ஒன்று அழைக்கும் போது அவரை வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சிறப்பான ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க. ஸோ அதனால் இந்த ஊடகங்களும் பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஒரு எச்சத்தனமாக நடந்துக்கிறாங்கன்னு பாருங்கள். இதுதான் சினிமா உலகமே. ஒரு படம் வந்து ஃபெயிலியர் ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு கொடுக்குற அந்த மரியாதை, அதே இன்னொரு படம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெற்றி அடையும் போது இந்த ஊடகங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெவ்வேறு ஊடகங்களாக இருந்தால் கூட பார்த்திங்கன்னா அந்த ஊடக மரியாதைன்றது இப்படி தான் இருக்குது. ஒரு வெற்றி அடைஞ்சால் தான் வந்து ஒரு மனிதனை வந்து கொண்டாடக்கூடிய நிலை இருக்குது. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பீஸ்ட் தோல்விக்கு பிறகு ஜெயிலர் 1 வந்து வெற்றி அடைஞ்ச போது அவருக்கு வந்து மரியாதை வந்து சிறப்பாக வழங்கப்பட்டது. இப்போ வந்து நான் நினைக்கிறாங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும், பீஸ்ட் படத்தை இயக்குனது இதே நெல்சன் தான், ஜெயிலர் இயக்குனது இது நெல்சன் தான். ஆனால் ஒரு கும்பல் வந்து நாங்கள் வந்து படத்தை தோல்வி அடைப்போம்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன இலக்குன்றது பாருங்கள். பீஸ்ட் படம் யாருதுன்னு உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ரூட் மாஃபியா இருக்குது. ஆனால் ஜெயிலர் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆக்கிறதுக்கு இதே ரூட் மாஃபியா இந்த விர்ச்சுவல் வாரிஸ்லாம் வந்து தேட்டர் வாசல் வந்து நிற்க வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண மக்களை கூட பார்த்திங்கன்னா வந்து சாதாரண மக்கள் போர்வையில் வந்து அவங்களுடைய ஆட்களை கொண்டு வர வச்சுட்டு படம் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு, படம் ஒஸ்ட்டு, ஒன்றும் படம் வந்து ஃப்ளாப்பு அப்படின்னு பேசணுங்க. ஸோ அதனால் எந்த சூழ்நிலையும் ஒரே ஒரு வேண்டுகோள் தான், படத்தை வந்து நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து முடிவு பண்ணுங்கள். ஏன்னா சில கும்பல் இறங்கியிருக்கு, இந்த படத்தை வந்து நான் ஃபெயிலியர் பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன், குஜிலி மிஸ் பண்ணுறேன், அதை பண்ணுறேன்ட்டு. அதனால் தேட்டரில் வந்து பார்த்த பிறகு முடிவு பண்ணுங்கள், அதுதான் சரியானதாக இருக்கும். மற்றபடி இந்த விமர்சனம் பண்ணக்கூடியவங்க, இந்த யூடியூப்பில் வந்து பேசக்கூடியவனுங்க, இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணாதீங்க. யாராக இருந்தாலும் சொல்கிறேன், பொதுவாக சொல்கிறேன். யூடியூபரே வந்து இன்னொரு யூடியூபரை சொல்கிறாரு, நீங்கள் அதுக்கு ஒரு கதை எடுப்பானுங்க. எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. நியாயத்தை நேர்மையாக பேசணும். இங்கே வந்து படத்தை வந்து நீங்களே வந்து பார்த்து அதுக்கப்புறம் அதை முடிவு பண்ணுங்கள். மற்றபடி அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு ஷோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து படம் பார்த்துட்டு வந்து உடனே ஒரு டீம் வெளியே வந்துட்டு பார்த்திங்கன்னா படம் ஒன்றுமே இல்லைங்க, வேஸ்ட்டுங்க, அதுங்க இதுங்கன்னு. அதை நீங்கள் நம்பாதீங்க. அடுத்தடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து முதல் ஒரு நாள் தான் அவங்க கூத்து, முதல் வந்து பைட்டு பிடிச்சி அன்றைக்கி பேசிவிட்டு படம் ஃப்ளாப் பண்ணுறவானுங்க. அதை பார்த்துட்டு ஐயோ படம் நல்லா இல்லைன்ற முடிவுக்கு வந்துடாதீங்க. படத்தை வந்து பாருங்கள், பார்த்த பிறகு நீங்களே முடிவு பண்ணுங்கள். அதனால் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நடக்கிறது அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை நினச்சிடாதீங்க, அது பொய். அங்கே பேசக்கூடியவனும் பொய்யான நபராக இருப்பான். ஸோ இப்போ அந்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க சினிமாவில்.
ஒரு பார்வையாளர் மாதிரி இல்லை சாதாரண மக்கள் மாதிரி வந்து அந்த போர்வையில் வர சொல்லி அதுக்கப்புறம் படம் கேட்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா இல்லைன்னு சொல்கிறது, படம் ரொம்ப மோசம் சொல்கிறது, மொக்க படம் சொல்கிறது, குப்பை படம் சொல்கிறது, இதெல்லாம் பண்ணுவானுங்க. அதனால் இதை நம்பாதீங்க. அதே சமயத்தில் இந்த 3 பேர் குரங்கு வந்து உட்காந்து பேசுவானுங்க, அதையும் நீங்கள் நம்பாதீங்க. குறிப்பிட்டு நீங்கள் அதுவும் நான் நேரடியாகவே நான் சொல்கிறேன், சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் மீது ஒரு வன்மத்தை கொண்டு பேசக்கூடிய நபராக இருப்பானுங்க யூடியூப்பில் பேசுகிறவங்களே. அதனால் வந்து நீங்கள் யார் சொல்கிறதையும் நீங்கள் நான் பெரிய ஜாம்பவான்கள் இவனுக்கு சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. பப்ளிக்காக தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து பப்ளிக் சொல்கிறதும் நீங்கள் நம்பாதீங்க. ஏன்னா பப்ளிக்கே கிடையாது. அது அவன் சொல்கிறவன் வந்து பப்ளிக் கிடையாது. அவன் செட்டிங் அந்த ரூட் மாபியாக்கள் அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸை செட் பண்ணி கொண்டு வருவானுங்க. அவனே வந்து யூடியூபரே கொண்டு வருவான். இந்த குஜிலி மஸ்து கோஷ்டி இருக்கானுங்களா, அவங்களே கூப்பிட்டு வரானுங்க. ஒரு 10 பேரை கூப்பிட்டு வந்துட்டு நான் கேட்குறேன், நீங்கள் இப்படி பதில் சொல்லுங்கன்னு சொல்லி செட் பண்ணி கூப்பிட்டு வருவானுங்க. அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. நீங்கள் வந்து படத்தை நேராக நீங்களே வந்து பார்த்து அதுக்கப்புறம் அதை முடிவு பண்ணுங்கள். ஸோ அதனால் வந்து இந்த 75 வயசில் 172 படம் முடிச்சுட்டு இப்போ அடுத்தது தர்மன் படமும் 173 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது கமல் ரஜினி 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற படங்கள் வந்து அதுவும் டிசைட் ஆகிருக்கு. அதனால் வந்து இப்படி ஒரு உழைப்பாளியை இப்படி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நடிகரை வந்து உலகமே பார்க்கல, ஒரு அதிசயமாக தான் இருக்கிறாரு. ஸோ அதனால் இந்த பொய்யான பிரச்சாரங்களை நீங்கள் வந்து புறந்தள்ளிட்டு நீங்கள் வந்து படத்தை வந்து நீங்களே வந்து பார்த்து முடிவு பண்ணுங்கள். அதுதான் சரியானதாக இருக்கும். ரஜினிகாந்த் அவர் நினச்சிருந்தாருன்னா இந்த ரூட் மாஃபியா மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூட் மாஃபியாக்களை உருவாக்கியிருக்க முடியும், 100 பேரை உருவாக்கியிருக்க முடியும், செல்ஃப் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்க முடியும், இல்லை அடுத்த படங்களை வந்து காலி பண்ண முடிஞ்சிருக்கும். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அற்பத்தரமான இந்த வேலையெல்லாம் அவர் வந்து எப்பவுமே செஞ்சது கிடையாது. படத்தில் வந்து நடிக்கிறாரு, இந்த வயசுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உழைக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கான அந்த வியாபாரம் வந்து பெரிய அளவில் நடக்குது. இதனால் வந்து ஒரு 100 குடும்பம் பிழைக்குது, அவ்வளோதான். இதை வந்து பார்த்திங்கன்னா இதை தாண்டி ஒன்றுமே கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த குஜிலி மஸ்து, இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸு, இந்த ரூட் மாஃபியா இதெல்லாம் வந்து அவர் வந்து கண்டுக்கிற ஆளும் கிடையாது, பொருட்படுத்துகிற ஆளும் கிடையாது. இந்த படம் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த படத்துக்கு ரெடியாக இருப்பார். அதுதான் அவருடைய இயல்பு. எதை பற்றியும் அவர் வந்து ஒரி பண்ணுறதும் கிடையாது. ஆனால் நீங்கள் திட்டமிட்டு வந்து இந்த படத்தை வந்து வீழ்த்துவோம், ஃபெயிலியர் ஆக்குவோம், குஜிலி மஸ்து பண்ணுவோம்ன்ற அந்த பொறுக்கிகள் சொல்லும்போது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். படம் பார்க்க வரவங்க எச்சரிக்கையாக இருக்கணும், அவ்வளோதான். அவங்க தான் எச்சரிக்கையாக இருக்கணும். நன்றி, வணக்கம்.